வணக்கம் தமிழக மக்களே. இப்போ இந்த அறிவிப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கின்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கான ஒரு அறிவிப்பு. இப்போ நாம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே நாம் ஒரு சில வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன். சுயேட்சை வேட்பாளர்கள் இதை கவனிக்கவும். நம்முடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, நேற்று இப்போ ஒரு 2 நாட்களாக ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் எம்முடைய திட்டம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். அருளாட்சி என்கின்ற அந்த ஒரு கொள்கையை கொண்டு வர இருக்கின்றேன். இது எதற்காக அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்முடைய சேனலில் இருக்கிற ஷார்ட்ஸ் வீடியோவை முதல்ல பாருங்கள். அதில் அருளாட்சி இப்போ தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு போடப்பட்ட இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அருளாட்சி என்ற தலைப்பின் கீழே ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பேன். அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால், அந்த கொள்கை உங்களுடைய கொள்கையோடு ஒத்து போகுவதாக இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டியது உடனடியாக எம்மை நேரில் சந்திக்கும். எதற்காக இந்த சந்திப்பு என்பதை நேரில் விளக்குகின்றேன். உங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு இறைபக்தி சிந்தனை இருக்க வேண்டும். புரியுதுங்களா? முதல் விஷயம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, முழுக்க மக்கள் சேவையே மனதில் இருக்கணும். அதாவது தேர்தலில் நிற்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக இருக்கணும். மக்கள் சேவை தான் பிரதானமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இரண்டாவது, இந்த 2 விஷயங்கள். அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்த செலவிலே நீங்கள் தேர்தலே நிற்பவராக இருக்க வேண்டும். இங்கே எம்மிடம் எந்த ஒரு நிதி உதவியும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ எதற்காக நீங்கள் என்னை சந்திக்க வர சொல்கின்றீர்கள் அப்படின்னு உங்களிடம் ஒரு கேள்வியில் தான். இப்போ நம்முடைய இதனுடைய கொள்கை என்னன்றது தெளிவாக சொல்லிட்டோம். இறை சக்தியினுடைய துணை கொண்டு மக்களாட்சி அமைப்பதே எம்முடைய முக்கிய லட்சியம். அப்போ அந்த இறை சக்தியை உதவியை உங்களுக்கு பெற்றுத்தந்து, அந்த இறை சக்தியின் மூலமாக உங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பித்து, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி மக்கள் சேவை செய்ய வைப்பது முதல் முயற்சி. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, மக்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் கிடைத்தார், ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் கிடைத்தார் அப்படின்ற அவங்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதன் மூலம் ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் ஒரு மிக சிறந்த ஒரு உன்னதமான பயணத்தை தமிழ்நாட்டிலே நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி செய்தவங்க யாருமே அதை நிறைவேற்றி கொடுக்கவில்லை. அதனால் இந்த ஒரு புதிய முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். அதனால் உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் உடனடியாக எம்மை நேரில் சந்திக்கும்.